பார்வதி, எதுக்கு வந்தீங்க இப்போ? பாரு. என்ன பாரு மோரு? கோவப்படாதம்மா. என்ன கோவப்படாத? பாரு, பிள்ளை பயப்படுதான். உன்னை பார்த்து அழுவுதான் பாரு. பிள்ளை பயப்படுமானோ? என்னாச்சு? யார் நீங்க? டாக்டர், இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, வெளியே போக சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அவ கோவத்துல பேசுறா. வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய முடிவு எடுத்துட்டா. அவங்க தான் நீங்க யாருன்னே தெரியாதுங்கறாங்க, பின்ன வந்து ஏன் தொந்தரவு பண்றீங்க? மேடம், இது என் பையன் தான். வேணா என் பையன் கிட்டே கேளுங்களேன். ஆமா டாக்டர், அது எங்க அம்மா தான். இது பாருங்க, இப்பதான் உங்களுக்கு உடம்பு சரியாயிட்டு வருது. தேவையில்லாம டென்ஷன் ஆக கூடாது. நீங்க படுத்துக்கங்க. இல்ல டாக்டர், இந்த ஆளை இங்க இருந்து போக சொல்லுங்க. அப்பதான் எனக்கு டென்ஷனும் சேர்ந்து போகும். சார், அதான் அவங்க போக சொல்றாங்கல்ல, நீங்க கிளம்புங்க. மேடம், நீங்க நிலைமை தெரியாம பேசுறீங்க. என்ன சார் நிலைமை? நீங்க எவ்வளவு கொடுமை பண்ணியிருந்தா இப்படி ஆபத்தான நிலைமையில வந்தா கூட நீங்க யாரும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நாங்க யாரும் அவளை கொடுமை பண்ணல மேடம். அவதான் எங்க எல்லாரையும் பண்றா. என்ன சொல்றீங்க? மேடம், அவரை பேசியே விடாதீங்க, வீட்டுக்கு அனுப்புங்க. ஒரு நிமிஷம், என்னதான் சொல்றான்னு பார்க்கலாமே. மேடம், இவ இருக்காளே, எங்க போனாலும் இவளைத்தான் தலையில வச்சு தாங்கணும். சின்ன பிள்ளையில இருந்து வீட்டுல ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. கடைசியில இப்ப நான் கஷ்டப்படுறேன். ஆமா, கஷ்டப்படுதாரு. இவ தம்பிக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறாங்க மேம். சரி. என் வீட்லயும் ஒரு தங்கச்சி இருக்கா. சோ அவங்க தம்பி உங்க தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்களா? இல்ல மேடம். இவர் ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா நான் ஏன் இங்க வந்து படுக்க போறேன்? என்ன சொல்றீங்க? அவங்க தம்பிக்கு பொண்ணு பாக்குறாங்க, உங்களுக்கு தங்கச்சி இருக்கு. இவரை ஒன்னும் சொல்லவும் இல்ல, பின்ன என்னதான் பிரச்சனை? மேடம், இவதான் பிரச்சனை. இவளும் வேலைக்கு போறா, நானும் வேலைக்கு போறேன். 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம். எங்க வீட்டுல காலங்கத்தால எங்க அம்மா தான் எந்திரிச்சு இன்னைக்கும் சமைக்கிறாங்க. எங்களுக்கு கல்யாணம் நடந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஒரு நாளும் சீக்கிரமா எழுந்துக்க மாட்டா. சரி, எங்க அம்மாவும் நான் இருக்கிற வரைக்கும் நடக்கட்டும்னு விட்டுட்டாங்க. இப்ப டாக்டர் அதெல்லாம் கேட்டாங்களா? காலையில இருந்துச்சு காஃபி போடுறதுல இருந்து ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பாலாத்தி கொடுக்குற வரைக்கும் எங்க அம்மா தான் பாத்துப்பாங்க. ஆனா இவ என்ன பண்ணுவா தெரியுமா? எழுந்ததும் பிள்ளைய கூட்டிட்டு இவங்க அம்மா வீட்டுக்கு போயிருவா. ஏ, அங்க எதுக்கு? மேடம், அங்க போய் பிள்ளைய விட்டுருவா. பிள்ளைய விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி அங்கேயே சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு போயிடுவா. ஓ சரி, நீங்க தான் சொல்றீங்க உங்க அம்மா வயசாயிட்டு வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு. அப்ப அவங்க அம்மா வீடு பக்கத்துல இருந்தா அவங்க போயிட்டு போட்டுமே, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? போனவ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா மேம். போய் என்ன சொல்லுவா தெரியுமா? என் மாமியாருக்கு உடம்பு முடியல, ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, நான் தான் எல்லா வேலையும் பாக்குறேன், எனக்கு கஷ்டமா இருக்குன்னு வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விடுவா. நானா ஒன்னும் சொல்லல டாக்டர். எங்க அம்மா கேக்குறப்ப நான் ஏதாவது சொல்லணும்ல. காலையில எந்திரிச்ச உடனே இவங்க அம்மா வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி துணியெல்லாம் அலசி போட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கிறாங்க. சமையல் பண்ணி எங்க எல்லாரையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதானே. சொன்னா என்ன பொல்லாத வாங்குறாங்க. அதான் நான் என் பிள்ளைய கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். சரி, உங்களுக்கு அதுதான் பிரச்சனைனா நீங்க அவங்க அம்மாட்ட பேசி பார்க்க வேண்டியதானே. அதுக்குதான் அவங்க வீட்டுக்கு போனேன். நான் போற நேரம் அவ தம்பி நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். மாசம் 30 நாள்ல 28 நாள் 27 நாள் இங்கதான் இருக்க. அதுக்கு பேசாம வீட்டை காலி பண்ணிட்டு நீ உன் புருஷன் உன் பிள்ளை 3 பேரும் உன் புருஷனை வீட்டோட மாப்பிள்ளைய ஆக்கிடலாம்னு கேக்குறான். இதுல என்ன தப்பு இருக்கு? காலங்காலமா பொண்ணுங்க கல்யாணம் நடந்து பசங்க வீட்டுக்கு போறது இல்லையா? அதே மாதிரி நீங்க கல்யாணம் நடந்து எங்க வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுது? ஓ, அதுதான் பிரச்சனையா? இல்ல டாக்டர், அது பிரச்சனை இல்ல. அவ தம்பிக்கு பொண்ணு பாக்குறான்னா அவங்க அம்மாட்ட போய் சண்டை போட்டுருக்கா. எனக்கு தெரியாம நீங்க எப்படி பாக்குறதாச்சுன்னு. அவங்க அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னமா இப்படி எல்லாம் கேக்குற, நான் பெத்த அம்மா, நான் கூட பார்க்க கூடாதான்னு. ஏங்க, உங்க தம்பிக்கு பொண்ணு பார்த்தா உங்களுக்கு ஏன் கோவம் வந்தது? டாக்டர், அவன் எனக்கு ஒரே தம்பி. அவனுக்கு பொண்ணு பார்க்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா வேண்டாமா? என் மாப்பிள்ளையோட தங்கச்சி இருக்கா, அங்க என் தம்பி இருக்கான், இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். இதுவும் சரியா தானே இருக்கு? இல்ல டாக்டர், இவளோட தம்பிக்கு என் தங்கச்சியை சுத்தமா பிடிக்கல. இவ என்னடானா அவங்க அம்மா கிட்ட என் சம்மந்தியை தான் கொண்டு வரணும்னு சண்டை போட்டுருக்கா. அதோட நிப்பாட்டினாலா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட என் தம்பியை தான் உங்க பொண்ணுக்கு முடிக்கணும்னு சண்டை போடுறா. அங்க என் தங்கச்சிக்கு இவ தம்பியை சுத்தமா பிடிக்கல. இவ விரும்புறாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிக்கிறா. என்னங்க லாஜிக் இது? யாரை விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கட்டிக்க போறவங்களுக்கு விருப்பம் இருக்க வேண்டாமா? நல்லா சொல்லுங்க டாக்டர். அதுக்கு தான் இப்படி சூசைட் அட்டன் பண்ணி இங்க வந்து படுத்து கிடக்குறா. அட, இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க? டாக்டர், எங்கேயோ ஒரு வீட்டை கட்டி கொடுக்கறதுக்கு ஏன் பிறந்த வீட்டுல கட்டி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? என் தம்பியே நல்ல வேலையில இருக்கான், நல்லா பாத்துக்கிடுவான். என் மாமியார் வீட்லயும் அந்த அளவுக்கு வாயிலும் பேச மாட்டாங்க. 2 பேரும் அப்பாவிதான். வெளியே போய் கஷ்டப்படுறதை விட தெரிஞ்ச குடும்பத்திலேயே கட்டி கொடுக்க வேண்டியதானே. டாக்டர், இவ ரொம்ப நல்ல மாதிரி பேசுறா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவளோட அதிகாரம் என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு மருமகளா போனா இன்னும் கொடி கட்டி பறக்கும். இவ சொல்றதுக்கு என் தங்கச்சி எங்க அம்மா எங்க அப்பா நான் 4 பேரும் அடிமை மாதிரி மண்டையாட்டுவோம். அதுதான் ஒரே காரணம். இந்த பாருங்க டாக்டர், நான் இவரோட தங்கச்சிட்டு பேசிட்டேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா. உங்க அண்ணன் நகை அது இதுன்னு எல்லாம் போடுவாரு, நான் பாத்துக்கிட்டு வச்சுக்கிட்டே என்ன எல்லாம் சரின்னு சொல்லிட்டா. இவர் தான் கடைசி நேரத்துல புகுந்து பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் பிடிக்கலன்னா கல்யாணம் வேண்டான்னு கெடுத்து விட்டாரு. இந்த பாரு, எப்பவுமே உன் பேச்சையே எல்லாரும் கேட்க நினைக்காத. ஒருவேளை உன் தம்பி யாரையாவது விரும்பி இருந்தா? அதெல்லாம் அவன் யாரையும் விரும்பல, எனக்கு தெரியும். சரி, உன் தம்பிக்கு என் தங்கச்சிக்கும் 8 வயசு வித்தியாசம் வருது. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் 11 வயசு வித்தியாசம். அவங்க ஒத்தமே குடும்பம் நடத்தலையா? வயசுல என்ன இருக்கு, எல்லாம் மனசுதான் காரணம். இதோ பாரு, திருந்திருப்ப, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னு பார்க்க வந்தேன்.
பெத்த புள்ளைய கூட நல்லா இருக்கியா என்ன பண்ணேன்னு கேட்காம எதுக்கு வந்து சண்டை போடுற? உன் பிடிவாதம் தான் உனக்கு பெருசுனா என் குடும்பம் என் தங்கச்சியோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன வேணா போ, டிஸ்சார்ஜ் பண்ணாங்கன்னா வீட்டுக்கு வா, பணம் கட்டிட்டு போறேன். இன்னும் கட்ட சொன்னாங்கன்னா ஃபோன் போடு, பணத்தை வந்து கட்டுறேன். அவ்வளவுதான். வரேன் டாக்டர். இவ்வளவு நேரம் என்ன பேச விட்டதுக்கும் என்னன்னு கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இவா தான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலுங்கிறா. இதுக்கு மேல என்னால ஒன்றும் செய்ய முடியாது. நான் வீட்டுக்கு போறேன். முடிஞ்சா கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. பாத்தீங்களா டாக்டர், நான் எதுக்கு சொல்றேன்? ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாக்காரா? இவரோட நல்லதுக்கு தானே சொல்றேன். என் தம்பியவே கட்டி வச்சுட்டா சந்தோஷமா இருப்பாருல்ல. எங்கேயோ கொடுத்துட்டு அல்லல் படுறதுக்கு உள் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கலாம். இவர் தங்கச்சி படிக்கணும்னு சொன்னா, இவர் கூட வேண்டானாரு. நான் தான் என்ன இருந்தாலும் நம்ம தம்பி தானே கட்டி வைக்க போறோம், நல்லா படிக்கட்டும், வேலைக்கு போனாதான் நம்ம தம்பி நல்லா இருப்பான்னு படிக்க வைங்கன்னு சொல்லி பணம்லாம் கட்ட சொன்னேன். படிச்சா இப்ப நல்ல வேலையில இருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறா. இப்ப இன்னொரு வீட்டுல கட்டி கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? சரி ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க, ரெஸ்ட் எடுங்க சரியா? இவங்க குடும்பத்தை நல்ல கண்ணு கருத்துமா பார்த்ததுக்கு நல்லா நன்றி சொல்லிட்டாங்க டாக்டர். சரிங்க, நான் அடுத்த பேஷண்ட் பார்க்கணும், நீங்க ரெஸ்ட் எடுங்க. இருங்க டாக்டர், எங்க ஓடுறீங்க? இவ்வளவு நேரம் கேட்டீங்கல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் பக்கம் தப்பு, யார் சரி, யார் தப்பு? அது உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இப்போதைக்கு உங்க உடம்பு நல்லா இருக்கு, இன்னொரு நல்ல டிஸ்சார்ஜ் ஆகலாம், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். மற்றபடி வீட்டில் போய் நீங்களும் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணி நல்ல முடிவுக்கு வாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. உள்ள குடல் எல்லாம் அவிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா சாகலாம் மாட்டீங்க. உள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் கேட்டு போய் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்புறம் வாழ்றப்ப நரகமா இருக்கும், பாத்துக்கங்க. இல்ல டாக்டர், நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். என்ன கேட்டா உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கோவமா இருக்காரு. இது உங்க தம்பியோட லைஃப். அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா எவ்வளவு சண்டை போட்டு போராடி நீங்க கட்டி வைக்கலாம். ஆனா உங்க தம்பிக்கு தான் பிடிக்கலங்கிறாருல. உங்க தம்பியை படிச்சு நல்ல வேலையில இருக்கிறாரு, அந்த பொண்ணும் நல்ல வேலையில இருக்கிறா. அவங்கவுங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கட்டுமே. சொல்லப்போனா எனக்கு தெரிஞ்சு உங்க தம்பிக்கு இதை விட நல்ல பொண்ணா கிடைக்கும். வேணும்னு விரும்பி வரவங்க தான் உங்க தம்பியை நல்லா பாத்துப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வற்புறுத்தல்ல இல்ல பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்துல கட்டிக்கிறவங்க எப்படி நல்லா பாத்துப்பாங்க? இல்ல டாக்டர், அதெல்லாம் கல்யாணம் நடந்தா சரியா போயிடும். நீங்க பாருங்க, நீங்க என்னோட அபிப்பிராயம் கேட்டதுனால சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். நான் யாரு உங்க குடும்ப விஷயத்தெல்லாம் தலையிடுறதுக்கு? உங்க குடும்பத்துக்கு உங்க தம்பிக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதையா நான் சொல்லிட போறேன். அமைதியா உட்காந்து யோசிச்சு பாருங்க, நல்ல முடிவு கிடைக்கும். நைட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டா டேப்லெட் போட்டுக்கோங்க. காலையில பிளட் டெஸ்ட் எடுக்கணும், எல்லாம் நார்மலா இருக்கான்னு செக் பண்ணணும். ப்ராப்பரா மெடிசன் எடுத்துட்டு வந்தாதான் எல்லாம் சரியா தெரியும், சரியா? ஓகே டாக்டர். ஆனா எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காதீங்க. பின்ன சீரியஸா நீங்க ஒரு டைம் இருக்கும்போது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இவருக்கு ஒரு வேலையே இல்லைன்னு போயிருவாங்க. இன்னொரு தடவை இப்படி பண்ண மாட்டேன் டாக்டர். பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு கோவமா இருக்கீங்க. உங்க பையன்கிட்ட கூட பேசல, பாவம் அவன் அழுதுகிட்டே போனான். நான் சரியான லூசு டாக்டர். சரி, நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்க வீட்ல இருந்து வருவாங்க. நல்லா யோசிச்சுட்டு எது பெஸ்ட்டோ எது நல்லதோ அதை சொல்லுங்க. சரிங்க டாக்டர். ச்சே, எவ்வளவு பாசமா பார்க்க வந்தாரு, சண்டை போட்டு திருப்பி அனுப்பிட்டேனே. நீங்க கோவமா திட்டினாலும் உங்க ஹஸ்பண்ட் பிள்ளையும் வீட்டுக்கு போகல, இங்க தான் இருக்காங்க. சாரிங்க, இவ்வளவு பேசியும் நீங்க வீட்டுக்கு போகலையா? கோவமா வீட்டுக்கு போயிருப்பீங்க நினைச்சேன். போகணும்னு தான் நினைச்சேன். உன் பையன் தான் திரும்ப உன்னை பார்க்கணும்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். இல்லம்மா, அப்பா தான் பார்க்கணும்னாரே. சாரிங்க, இதுக்கப்புறம் நான் இப்படி நடந்துக்க மாட்டேன். எங்க இதுக்கப்புறம் என் தம்பி மறுபடியும் முதல்ல இருந்தா? இல்லங்க, இதுக்கப்புறம் என் தம்பி கல்யாணத்தை எங்க வீட்டுல இருக்கிறவங்க பாத்துப்பாங்க, உங்க தங்கச்சி கல்யாணத்தை உங்க வீட்டுல இருக்கிறவங்க பாத்துப்பாங்க. நம்ம தேவையில்லாம அவங்கள பத்தி யோசிக்க வேணாங்க, அதை தான் சொல்ல வந்தேன். அவங்களுக்கு என்ன நல்லதுன்னு அவங்கள பெத்தவங்களுக்கு தெரியாதா? பாயிண்ட் எப்ப என்ன ஆர்மியா பேசுறேன் முன்னாடி. இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை வராது போல இருக்க. ரொம்ப நன்றி டாக்டர். யோ வெல்கம். மெடிசன் கரெக்டா எடுத்துக்கங்க, நீங்க நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் ஆகலாம். டாக்டர் டெஸ்ட் கொடுக்கணும் நீங்க? ஆமா, டெஸ்ட் கொடுத்துட்டு கிளம்புங்க. ரிசல்ட் வந்தா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.